வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி பச்சரிசி தேங்காய் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க. இது ரொம்ப ஈஸி, செத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி 1 டம்ளரு. அதை வந்து காட்டன் துணியில் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உணர விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் உணர விட்டால் போதும். மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம்னா சலிக்கலாம் தேவையில்லை, பவுடராக போயிடும், நல்லா நைஸாக வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இப்போ 1 டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன். 3 பேருக்கு இது போதுமானது இந்த கொழுக்கட்டை. நான் பெரிய தேங்காவாக இருந்துச்சு, 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க மாவை விட தேங்காவோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்ல, அதை போட்டு உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இதில். அந்த தண்ணியை ஊற்றியே பெசரிப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இட்லி தட்டில் மேல் தட்டில் இதை வந்து நம்ம எந்த சைஸில் வேணுமோ உருட்டி வேணாலும் வைக்கலாம், இப்படி பிடிச்சி வேணாலும் வைக்கலாம், தட்டையாக வேணாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நம்ம தான் சாப்பிட போகிறோம். வெள்ளேன்னு இருக்கும் பாருங்கள், இது செம்மையாக இருக்கும். எப்பொழுதுமே வறுத்ததும் பொரித்ததும் சாப்பிட்றத விட ஈவினிங் டயத்தில் இது மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கையால் நம்ம செய்கிறோம், சுத்தமாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளேன்னு இருக்குன்னு, அருமையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.